ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபியில் திருப்பதியில் பெருமாளுக்கு நைவேத்தியமாக கொடுக்கக்கூடிய மிளகு வடை. இதுக்கு 1 கப்பு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகு 1 ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்கேன், உப்பு. 1 கப்பு உளுத்தம்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு 10 நிமிஷம் தண்ணி வடிய இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம பாதியாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல், அதே சமயம் கொஞ்சம் மசிஞ்சும் இருக்கணும், கெட்டியாக அரைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கணும், அதே சமயம் மசிஞ்சும் இருக்கணும். அப்போ தான் தட்டுறதுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். இது கூட பொடித்த மிளகு 1 ஸ்பூனு, குறன்னு பொடிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் உப்பு சுவைக்கேற்ப, கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி நல்லா பொடிசாக கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பை மசியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா வடையில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அந்த உளுத்தம்பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். முழு உளுத்தம்பருப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு கையில் எண்ணெய் தொட்டு மெலீஸாக தட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். ஆனால் தட்டுறது மெலீஸாக தட்டணும். ஓரங்களை அழகாக மடித்து விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு மிதமான தீயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான மிளகு வடை ரெடிங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கக்கூடிய மிளகு வடை தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.